ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோசைக்கு இன்னைக்கு ஒரு சட்னி தான். சின்ன வெங்காய சட்னி. சின்ன வெங்காயம் பொடியாக அரைச்சி இருக்கிறதே பொடியாக தான் இருக்குது. 3 தக்காளி, பூண்டு ஒரு 10 பல், தேங்காய் ஒரு 10, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை தண்ணியில் போட்டுக்கலாம். தோசைக்கு தான் மாவு இருக்குது. தோசை ஊற்றிக்கலாம், இட்லி ஊற்றிக்கலாம், எது வேணுனாலையும் நம்ம செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயனுக்கு டிப்ரெஷன் போட்டு அவர் குடிச்சிட்டு மீதியானதை எடுத்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷனு போயிட்டு இருக்குது. வீடியோக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்ப பார்த்துடலாங்க. அதே மாதிரி சுரக்காய் சாப்பாட்டுக்கு இதுதான், சுரக்காய் தான் பொரியல் மதியானத்துக்கு. மூணு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு தேவை இருக்கிற போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு போட்டு உளுந்து வரமிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம், ஏன்னா வெங்காயம் வணங்குறதுக்குள்ள இந்த பருப்பும் வெந்துடும். அதனால தான் எல்லாமே பூண்டு, வெங்காயம், பருப்பு எல்லாம் பாருங்க. அப்பயும் கடலைப்பருப்பு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. எப்பயுமே அலசி எடுத்து வச்சிருவேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். புளி கொஞ்சோண்டு அப்புறமா போட்டுக்கலாம். நம்ம டிக்கெட்ஸ் எடுக்கலான்னு சூடாக இருக்குது, நல்லா சூடாக இருக்காங்க. இந்த வளர்ச்சி கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் அது முன்னாடியே போட்டு அது கருகிடும். அதனால சீரகம், கொஞ்சோண்டு சீரகம்,
அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து தக்காளி போட்டுக்கலாம். நேற்று வெண்டைக்காய் பருப்பு போட்டு சாம்பார் வச்சுங்க. இட்லி ஊற்றி தோசை ஊற்றி சாம்பார், வெண்டைக்காய் சாம்பாரும் இருக்குது. அதனால தான் சரி நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சோண்டு சட்னி போட்டு விட்டோம்னா, சொரக்காய் பொரியல் பண்ணிட்டோம்னா மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு சரியாக போயிடுது. நான் சாம்பாரும் இருக்குது. ஒண்டின்றது இது 2-3 பேர் சாப்பிட்லாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து காலையில் சாப்பிடுவேன், மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு போவேன், மறுபடியும் நைட்டு வந்து இதுக்கு சாப்பிடுவேன். காய் வந்து மத்தியானத்துக்கு நமக்கு வந்து சொரக்காய் நைட்டுக்கும் வந்துடுது, மத்தியானத்துக்கு தான் இருக்குது இல்லையா. கொஞ்சம் மல்லித்தூளும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். தேங்காயும் போட்டுக்கலாம். புளி, தேங்காய் எல்லாமே நல்லா அது வணக்கினதுக்கு, இது தக்காளி மிளகாய் இது எல்லாமே வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த மல்லி போட்டு சும்மா ஒரு கொஞ்ச நேரம் வணக்கிட்டு எடுத்து அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதனால தான் மல்லி வந்து கடைசியில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு அரிசி, 1 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பில் இருந்தேன், ஒரு 3/4 கப்பு அரிசி. சொரக்காய் போட்டு சட்னி செய்யலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். சொரக்காய் போட்டால் நிறையா ஆகிடும், கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டால் கூட நிறையா ஆகிடும். அதனால தான் நம்ம வெங்காயம் தக்காளியும் போட்டு அது பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு தாங்க போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி, தக்காளி கொஞ்சம் மயணும், அதுக்கோசரம் தண்ணி. நிறைய செஞ்சு சாப்பிடுவீங்க, ஆனால் இந்த மாதிரி நம்ம இது மாதிரி வந்து செஞ்சு நம்ம 2 நேரத்துக்கு கூட நம்மளே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த மாதிரி செஞ்சு நம்ம தாளிச்சு வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க 2 நாளைக்கு கூட வந்துடும். ஆனால் நம்ம வந்து
ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு காலையில் மதியானம் அவ்வளோதான். நைட்டுக்கு வந்து உப்புமா செஞ்சுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். சொரக்காய் வந்து அவ்வளோ பெரிய சொரக்காயும் ஒன்றா போட மாட்டேங்க, பாதி கட் பண்ணிக்குவேன். கஷ்டம் குடிச்சிருக்காங்க. பாருங்க, அவ்வளோதான். கலங்கிடுச்சு. இல்ல மோட்டர் ஆஃப் பண்ணிடுமா? சரி. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறது இது பச்சையாகவே சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சையாகவே போட்டு சட்னி அரைச்சி தாளிச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ மனமாக இருக்கும். இன்னும் ஒரு இட்லி சேர்த்தி சாப்பிட்லாம் போல் இருக்கும். பச்சையை நம்ம சின்ன வெங்காயமும் மல்லி, கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை ஒரு 2 போட்டு பச்சை அரைச்சி தாளிச்சிடணும். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இது வேலை, சட்னி வேலை முடிஞ்சது. சொரக்காயை வந்து கட் பண்ணி இன்றைக்கு யார் எவ்வளோ வந்து சொரக்காய் வந்து நல்லா பிஞ்சு காய்ங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சட்னி போட்டு எடுத்துக்கலாம். தோசை வந்து கொஞ்ச நேரம் மட்டும் தம்பி எழுந்திரிச்சு வரட்டும், அப்புறமா ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு வந்து வால்னு கற்றுவான், அதனால் சாப்பாடை வச்சிடலாம். அது ஒரு பக்கம் வந்து அது பாட்டுக்கு அது வந்துட்டுக்கிட்டோம். ஏன்னா நல்ல தண்ணி வந்தது, அதை பிடிச்சிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னா. இன்றைக்கு யார் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு இது என்னக்கா நீங்கள் எப்பயும் சொல்ல மாட்டீங்க, புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு என் மனசுக்குள்ளே எல்லாரையும் மொத்தமாகவே நான் வந்து கடவுள் எத்தனை ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்சம் மூலிமா உருவாக்கப்பட்ட அனைத்து ஜீவராசி, அனைத்து உயிரினங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் கொடுத்து ஆரோக்கியமாக அவங்களுக்கு அவங்களோட உடம்புகளை எல்லாமேங்க, புழுங்கி பூச்சி எல்லாம் வந்து உயிரினங்களுக்கு சேர்ந்த அத்தனை
செடி கொடி மண் வந்து பூமாதேவி. அதனால் வந்து இந்த பூமியோட எல்லாமே நான் வந்து ஒரே ஒரு இதாக சொல்லிடுவேன். பிரபஞ்சம் மூலிமா இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் எல்லா நன்மைகளும் எல்லா ஆரோக்கியம் அனைத்து செல்வங்களும் கொடுத்து அவங்களுக்கு வாழ வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்ச உடனே ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டம். ரொம்ப பிஞ்சாக இருக்குதுங்க. அதனால் நறுக்கி நம்ம கொஞ்சோண்டு தான் வரும். அதனால் எல்லாமே நான் பொரியலாக செஞ்சிட்டோம்லன்னா நைட்டுக்கும் இருந்த மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு மீதியாக இருக்கிறத நான் தம்பி சாப்பிட்டதுக்கப்புறமா நைட்டுக்கு வச்சுக்கலாம். சுரக்காயெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். கீரை மட்டும்தான், கீரையும் நான் சாப்பிடுவேங்க. ஏன்னா நமக்கு அதெல்லாம் கிராமத்தில் இருந்து பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து அது சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க தாங்க சொல்கிறாங்க. அது இங்கேருந்து மக்கள் ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு பழகிடுச்சு. அதனால நம்ம அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது. இன்னுமே அம்மா வந்து காட்டு வேலைக்கு முடிச்சுட்டு வந்து 7 மணிக்கு வந்து என் தம்பி வந்து வீட்டுக்கிட்டே அவங்களுக்கு மரம் இருக்குது. ஒரு 4 கொத்து ஒரு 5 கொத்து கிள்ளி கொடுத்தனா பறித்து அந்த பருப்பில் போட்டு கடைஞ்சி களி செஞ்சு இன்னமே இது நடைமுறையில் இன்றைக்கோ நாளைக்கோன்ற மாதிரி டெய்லியும் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் அங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி காயை கட் பண்ணிட்டுக்கிறேன். இருங்க வெறும் அடுப்பை வச்சுட்டு இந்த பக்கம் பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேங்க. காய் கட் பண்ணிட்டு இருந்தேன். செகண்ட் நான் நின்றுட்டு கட் பண்ணுற இடத்துல தின்னுட்டு அப்படியே ரொம்ப பிஞ்சாக இருக்குங்க. இந்த மேலே இருக்கிற தோலை கூட நம்ம சீவணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப பொடியாக அப்படியே கத்திலே எது இருந்தாலும் இப்படி தான் உக்காந்துட்டு நான் கட் பண்ணாலே இப்படி தான் கட் பண்ணுவேன். சட்னி வந்து பேன் கட்டில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஆட்டும் சூடாக இருந்த போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு
காய் வந்து வணக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெந்துட்டு இருக்கட்டும். பொரியலுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது கம்மியாக தான் ஏறும், அதனால் சட்னி போட்டுக்கலாம். ஆறிடுச்சு. சட்டி காயறதுக்குள்ள ஏன்னா சூடு ஏற வரைக்கும் அது கொஞ்சம் சிரமம். சூடு ஏறிச்சுன்னா தண்ணி இருக்கிறது குடிச்சிட்டு இருக்கு. தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். நிறைய இருக்குது. சின்ன ஜாரில் போட்டேன், நிறைய ஆயிடுச்சு. பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வந்து அரிசி காஞ்சிருக்குது. ஒலை கொதிச்சிருச்சுங்க சாப்பாட்டுக்கு. அதனால தான் அரைச்சி கொட்டுறேன். சட்டி காஞ்சிருச்சு. நல்லா காய் போடுறதுக்கு சட்னி
என்னது? ஆ திங்கலாம் திங்கலாம். ரெண்டு சேர்த்து 5 ரூபா வேணுங்களா? அதான் ஆமா ஏழ்றீங்க. அதில் 3 இதில் 2 5 தான் ஆகுது. இது ஏழ்ரூவா. சரி 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 நீங்கள் 5 ரூபா தான் கேட்டீங்க. 5 ரூபா இது. அது இல்லாமல் 5 ரூபா கேட்டீங்களா? ஆகாது ஆகாது. 2க்கு சேர்த்து என்ன கொடுக்குறது? பயிர் கட்டி கொடுக்குறது. சொல்றீங்களா? சொல்ல மாட்டேங்கிறேன் அவ்வளோதான். இப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்லலை. சொல்றேன். அவங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு 10 ரூபா பஸ்ஸு கொடுத்துச்சு. 2 வருஷம் பேசாச்சு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ தான் தானே? நாளைக்கு நான் அந்த இதெல்லாம் விடுவோம். அப்புறம் திங்கக்கிழமை சாயங்காலம் தாங்க இதை மூடி வச்சு நம்ம உடம்பு எல்லாருமே வரணும். சட்னி போட்டேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டு. சாப்பாடு அப்படியே இறக்கி வச்சுட்டு 4 தோசை மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு கொஞ்சம் அர்ஜென்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. சுரக்காய் எடுத்துக்கிறதுல எல்லா நன்மைகளும் இருக்குது. ஆமாம்.